பார்க் பண்ணிக்கணும். என்னாச்சு? என்ன உனக்கு வாமிட் வருதா? மேடம் வாமிட் வருதா இவளுக்கு? என்ன வாந்தி வரதா? ஏய் டிரைவர் காடி நிறுத்தையா? மெஜஸ்டிக் போகணும். கூத்துகளி நில்லுமா நில்லு. ஓடுறேன். ஏய் ஓடு எடுத்துட்டு வாங்க. வா. ஓடு எடுத்துட்டு வாங்க. ஏய் வாடி. எங்க தப்பிச்சு போற? ஏய் வாடி. விஸ்வா. ஏய் வாடி. சும்மா வாயை மூடிட்டு வாடி. ஏய் ஏண்டி என்ன ஏமாத்திட்டு ஓடி போறியா? நான் அடிக்கிற ஒரு அடியில வாமி தானா வரும் பாரு. நடியே ஏறிடி. இவள வண்டியில ஏத்துங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். இவளே சார் நந்தினி. ವಿಗ್ರಹங்களை ಕಡ್ತಿರು ಪೋಣದು ಇವಳೇನಾ? ಎಸ್ ಸರ್. ಏನಮ್ಮ ವಿಗ್ರಹங்களை ಆಪಸ್ಕೊಂಡು ಹೋಗಿದನಾ ಒಪ್ಕೊಂದಿಯಾ ಇಲ್ವಾ? இல்ல சார், நான் நிரபராதி. என்ன திட்டம் போட்டு மாட்டி விட்டுட்டாங்க. ஓ தமிழா? உன்னை மாட்டி விட்டு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க உன்னை 10 நாள் கஸ்டடியில விசாரிக்க அனுமதி கேக்குறாங்க. சார் என்னை ஏற்கனவே விசாரிச்சுட்டாங்க. என்னை மாட்டி விட்ட பரணிங்கிற ஒருத்தனை பத்தி நான் சொல்லிட்டேன் சார். ಅವನೋಡಿ வீடையும் அடையாளம் காட்டிட்டேன் சார். சார் ஆல்ரெடி நான் விசாரணೆ ಮಾಡಿದ್ದಾಯ್ತು ಸರ್. ಆದ್ರೆ அவங்க வீட்டுக்கிட்ட போனா வீட்டு பூட்டிருந்தது. ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲ ಕೇಟು ಅಲ್ಲಿ ಯಾರು ಭರಣಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತಂದ್ರು. சார் நான் ஆல்ரெடி ஜீப்ನಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಬರ್ಬೇಕಾರೆ எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, வண்டிய நிறுத்த சொல்லி ஜீப்ல இந்த தப்பிச்சு ஓட பார்த்தா. ஆனா நாங்க விடல சார், துரத்தி பிடிச்சு கூட்டிட்டு வந்தோம் சார். நீங்க அவளை கேளுங்க. என்னம்மா தப்பிச்சு ஓடுனியா? இல்ல சார், அது வந்து வழியில என் ஹஸ்பண்ட பார்த்தேன், அதனாலதான் சார். சார் இவளு ரொம்ப பொய் சொல்ற சார். இவங்களை கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணுங்க. எஸ் சார். வா போங்க. நோ விஸ்வா, இதுக்கு மேல நான் உனக்காக காத்துட்டு இருக்க முடியாது. மொத்தமா 37 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீ அந்த சின்ன வேலையை முடிக்காம இருக்கன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஈனாவனா கிடையாது. நீ என்னை ஏமாத்திட்டு வேற எங்கேயோ போயிருக்க. எதுக்கு வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு.
எப்போ வேணாலும் வா. டிரைவர் வண்டி ஸ்டார்ட் ಮಾಡಿ. விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி 2 பொண்ணு சார். அந்த காஃபி ஷாப் ஓபன் தானே? ஆமா. ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அவ்வளவுதான் சார் ப்ளீஸ். அப்பா ரெடி ஆயிட்டீங்களா? சீக்கிரம் வாங்கப்பா, டைம் ரெடி ஆச்சு. ஆயிட்டமா, புறப்பட வேண்டியதுதான். ஆமா, மகேஷ் எங்க? மகேஷ் அங்கதான் இருக்காரு. சரி. அப்பா இப்பதான் மணி 9:30 இருக்கு. 10:12 நல்ல நேரமா, அதுக்குள்ள சரண்யா நம்மள வர சொல்லிருக்கா. ஆமாப்பா, அன்னைக்கு தடங்கல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்ல நேரத்திலே பணத்தை கொடுத்துடலாம். சரி, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டா? அவர் உள்ளதான் பாருங்க. எனக்கு இன்னும் ரெடி ஆகலையா? அப்பா கூப்பிடாரு பாருங்க, வாங்க. என்னமாம்மா? மாப்பிள்ள நேரமாச்சு, புறப்படலாம்ல? நான் ரெடி தான், போலாம். இல்ல, அவங்க யாருக்கோ பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாம அதுக்குள்ள அவர்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தா தானே சௌரியமா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். வள்ளி, இந்த பீரோல பணம் வச்சிருக்கேன், பேக்ல. அதை போய் எடுத்துட்டு வா. போ. சரிங்க. போ. ஐயோ 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 ஐயோ, வீர உடைஞ்சிருக்கு. ஐயோ 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 ஐயோ, பணத்தை காணுமே. எனக்கு இந்த பேக்ல தாங்க பணத்தை போட்டு வச்சிருந்தேன். என்ன வள்ளி, பணத்தை இதுக்குள்ள தானே வச்சிருந்தேன்? எங்க வச்சிருக்குள்ள? இந்த பேக்ல தானே வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள, ராத்திரி பூரா என்ன இதுக்குள்ள தான் வச்சிருந்தேன். அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? அப்பா கொஞ்சம் இருங்கப்பா, நான் போய் பாக்குறேன். கொஞ்சம் இருங்க. பாரு. இங்கதான் வச்சிருந்தேன். நல்லா பாரு. எடுத்து போடு. இதுக்குள்ள தான் எல்லாத்தையும் எண்ணி எடுத்து வச்சேனே. என்னம்மா அது? என்னது? நல்லா பாரு, நல்லா கீழே பாரு. அது அங்கல பாரு, நல்லா பாரு. இங்கதாங்க பணத்தை வச்சிருந்தேன். அப்பா பீரோ முழுக்க பணத்தை தேடி எங்கேயும் காணோம். ஞாபகம் மருதே வேற எங்கன்னா வச்சிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கப்பா. இல்லம்மா, நம்ம வீட்டுல வேற ஏதும் இடம் இந்த பீரோவை தவிர பாதுகாப்பான இடம் இதுல தான்மா வச்சிருந்தேன். அந்த பணத்தை இப்ப காணும்னா ஐயோ, 1-2 இல்லம்மா, 20 லட்சம். நான் என்ன பண்ணுவேன், எங்க தேடுவேன், என்ன பண்ணுவேன்? ஐயோ, அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படாம எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா. வள்ளி, எங்க போச்சுன்னு தெரியலையம்மா. ஐயோ, என்னங்க பணம் எங்கேயும் போயிருக்காதுங்க. எவ்வளவு பெரிய பணமா? 20 லட்சம். இவ்வளவு பெரிய பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? 20 லட்சம், 1000, 2000 பரவாயில்ல. மாப்பிள்ளை, பீரோல நல்லா தேடி பாத்தீங்களா? மகேஷ், பீரோ மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, பணம் எங்கேயுமே இல்ல. என்னங்க, நம்ம வீட்ல பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாராவது திருடிட்டு போயிருப்பாங்களா? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்க. அம்மா, நம்ம எல்லாருமே வீட்ல தானமா இருக்கோம். நம்மள மீறி எப்படி மாத்திரம் வந்துட்டு போயிருப்பான்? கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாரோ நம்ம திருடி இருக்கணும். இல்லம்மா, நம்ம வீட்டுல வந்து யாரும் திருட போறாங்க? ஒண்ணும் புரியலையே. உண்மை, நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த பணத்தை திருடி இருக்கணும். இல்ல மாப்பிள்ள, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாருங்க எப்படிங்க திருடுவாங்க? மாமா, இத்தனை பேர் நம்ம இங்க இருக்கிறல, ஒருத்தர் மட்டும் காணாம பாத்தீங்களா? யாரு? எல்லாரும் இங்க தானே இருக்கோம். யார காணுங்கிறீங்க? அம்மாவதான் மாமா சொல்றேன். என்ன மாப்பிள்ள, அவங்க தான் ஏற்கனவே திருந்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? பணத்தாசை பிடிச்ச ஒரே ஒரு ஆள் எங்க அம்மா தான். அதனால எங்க அம்மா தான் இந்த பணத்தை திருடி இருக்கணும். மாப்பிள்ள, காலையில கோயிலுக்கு போகும்போது கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. மாப்பிள்ள, பணத்தை திருடிட்டு நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட கோயிலுக்கு போறேன்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயோ அப்பா, அழாதீங்கப்பா. அப்பா, போட்டு இருக்கிற வீட்ல பணம் திருட்டு போயிருக்குன்னா நிச்சயமா அவங்க தான் எடுத்திருக்கணும். இப்ப எங்க போயிருப்பாங்க? அப்பா, பணத்தை திருடிட்டு எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்களா? எங்க அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அவங்களை சும்மா விட மாட்டோம்ல. அதனால நல்லவங்க மாதிரி நடிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா இங்க வருவாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு வரட்டும். நான் கேட்கிற விதத்துல கேட்டா உண்மை தானா வெளியில வந்துரும். நீங்க சொல்றது நம்புறதா நம்ப கூடாதான்னு ஒண்ணுமே எனக்கு புரியலையே. இருங்கம்மா. அப்பா, இல்லப்பா, மாமா சொல்றதுதான் உண்மை. அவங்கதான் இந்த பணத்தை திருடி இருக்கணும். அவங்க வீட்டுக்கு வரட்டும், சும்மா விடக்கூடாது. ஐயோ, 20 லட்சம். என்னங்க, என்ன பண்ணுவேன்? ஐயோ, வாங்கப்பா, உட்காருங்க. எப்படி? வள்ளி, இல்லங்க, 20 லட்சம் மாப்பிள்ள. தைரியமா இருங்க. 20 லட்சம். ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல.
ನಂದಿನಿ ಮೇಡಮ್. ಹೈಟ್ ನೋಡಿ. 5. ವೇಟ್ ನೋಡಿ. 60. 60. ಇಲ್ಲಿ ಬಾ. வா. ಸೈನಾತು. ಯಾವ ஊரு? சென்னை. என்ன ஜெயிலுக்கு புதுசா? முதல் தடவையா வரியா? அதான் கீழையும் மேலையும் பார்த்து அளவெடுக்கிறியா? அளவெடுத்து என்ன பண்ண போற? இந்த இளவெடுத்த ரூமு தான் உனக்கும் எனக்கும் கதின்னு ஆயிப்போச்சு. அதை மாத்த முடியாது. வா, வந்து உக்காரு. வா, பயப்படாத, வா. ரெண்டு 3 நாளைக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. புது இடம்தான், வேற ஒண்ணும் இல்ல. பழக்கமாயிரும். இப்ப நான் உங்ககிட்ட பழகலையா? அதே மாதிரி தினமும் சாப்பாடு போடுற போலீஸ்காரவங்க, பாராவுக்கு வர செக்யூரிட்டி, ஜெயிலர் அம்மா, இப்படி ஒவ்வொருத்தரா பழக்கமாயிருவாங்க. கவலைப்படாத. இல்ல, நான் இங்க தண்டனை கைதியா வரல, விசாரணை கைதியா தான் வந்திருக்கேன். சீக்கிரம் வெளியில போயிடுவேன். நான் எந்த தப்பும் பண்ணல. இத கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. தப்பு பண்ணாத யாருமே இங்க வர முடியாது. சொல்லு, என்ன தப்பு பண்ண? என்ன நம்புங்க, நான் எந்த தப்புமே பண்ணல. யாரோ என்ன பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டாங்க. ஐயய்ய, இது வேறயா? அவ்வளவு சீக்கிரம் உன் வாயிலேந்து உண்மைய வர வைக்க முடியாது போல இருக்கே. உன்னை பார்த்தா பெருசா எந்த கிரிமினல் தனமும் பண்ண மாதிரி தெரியலையே. என்ன பண்ண? அடம் பிடிக்காம சொல்லு. நான் இந்த ஊருக்கு என் புருஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து மாட்டிக்கிட்டேன். நான் போகாத ஊர் இல்ல, பார்க்காத ஜெயில் இல்ல. இது வரைக்கும் புருஷங்களை கொண்டுட்டு வந்து போலீஸ் கிட்ட மாட்டினவங்கள பாத்திருக்கேன். புருஷனை கண்டுபிடிக்க வந்து மாட்டினவள இன்னைக்கு தான் பாக்குறேன். இது புது விவகாரமா இருக்கு. ஆமா, உன் புருஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன அவசியம் வந்தது? அவன் உன்னை கலட்டி விட்டுட்டு வேற எவளையாவது ஒருத்தி இழுத்துட்டு ஓடி போயிட்டானா? அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். கொஞ்ச நாளா காணாம போயிட்டாரு. பெங்களூர்ல இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சது. அதனால அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். அந்த இடத்துல 50 சிலைகளை கடத்துறவன்னு சொல்லி போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னம்மா நீ புதுசா அவுத்து விட்டுட்டு இருக்க? சரி, பரவாயில்ல. இன்னைக்கு நல்ல மாதிரி பொழுது போனா போதும். உன் கதைய சொல்லு. எனக்கு சென்னை தான் சொந்த ஊரு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். உலகத்திலே 2 ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று. என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு துடைக்க மாட்டியே.
போலீஸ்காரங்க என்ன ஜட்ஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நான் விஸ்வாவை பார்த்ததுக்கு பதிலா விஸ்வா என்ன பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா நான் இப்ப இங்க வந்திருக்கவே மாட்டேன். விஸ்வாவும் நானும் சேர்ந்து பரணியை கண்டுபிடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருப்போம். நான் போலீஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் தான் கடவுள் விஸ்வாவை என் கண்ணில் காட்டினாரு. நான் அந்த கொடுமையே என்னன்னு சொல்றது. என்ன கேட்டா கடவுளுக்கே கண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிரு நந்தினி, நான் எல்லார்கிட்டையும் கேட்குற மாதிரி உன்கிட்டையும் தப்பு தப்பா கேள்வி கேட்டுட்டேன். உன் மனசை நோகடிச்சிட்டம்மா, என்ன மன்னிச்சிருமா. தெரியாம தானே கேட்டீங்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. நீ இங்க வந்திருக்கவே கூடாது, வந்துட்ட. ஆனா நீ நினைக்கிற மாதிரி சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போகணும். அதுக்கு நான் உதவி பண்றேம்மா. என்ன உதவி? ராத்திரிக்கு சொல்றேன். நான் இப்படி பக்தி பழமா இருக்கிறத பார்த்தா வீட்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்கறாங்க? நான் மாலையும் பட்டையும் போட்டுக்கிறது இவங்களுக்கெல்லாம் பிடிக்கலையா? சம்மந்தி, நீங்க வீட்ல இருக்கிற பணத்தை கொண்டு போய் தொழில் தொடங்குறதுக்காக கொடுக்க போறீங்க. அந்த பணம் பல மடங்கு பெருகணும்னு நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, எடுத்துக்கங்க. என்ன சம்மந்தி, நான் காலையில கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க. இப்பயே எல்லாரும் பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. சம்மந்திமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கங்க. ஏன் எல்லாரும் என்ன கோவமா பாக்குறீங்க? அம்மா, இங்க வா. அப்பா, நீயாவது என் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு பிரசாதம் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம்டா. பிரசாதம் எடுத்துக்க. மாலதி, உன் புருஷனுக்கு என்னாச்சு? அவன் எதுக்கு என்ன அடிக்கிறான்? டேய் சுந்தர், எதுக்குடா என்ன அடிச்ச? இத பாரு, இதுக்கு மேலே நடிக்காத. நீ கோயிலுக்கு போய் பட்டையும் மாலையும் போட்டு வந்தா நான் உங்களை நம்பிடுவோமா? மரியாதையா சொல்லு, பணத்தை கொண்டு போய் எங்க வச்சுட்டு வர? பணமா? எந்த பணத்தடா கேக்குற? வீட்ல இருந்து 20 லட்சத்தை திருடிட்டு போனீங்கல்ல, அந்த பணத்தை கேக்குறோம். பணத்தை நான் திருடுனேனா? ஏண்டா என் மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க? வீட்டுல இருக்கிற பணத்தை திருடிட்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ ஆத்தா, மகமாயி, முண்டைய கண்ணியம்மா, மகமாயி, என் மேல அநியாயமா பழிய போடுறாங்களே, இது நியாயமா? நீ இப்ப உண்மையை சொல்லல, அப்படியே காத்துல நடிச்சு கொன்னுடுவேன். சொல்லு. அவளை விடுங்க மாப்ள. ஆமா, என்ன விடுங்க மாமா. விடுங்க, நான் சொல்லாம விட மாட்டேன். விடுங்க. பாருங்கம்மா, ஏதாவது ஆசையில அந்த பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அதை நாங்க போய் எடுத்துக்கிறோம். ஐயோ சம்மந்தி, சத்தியமா சொல்றேன் சம்மந்தி, வீட்ல இருந்த பணத்தை நான் திருடல. என்ன நம்புங்க சம்மந்தி. அப்பா, சரண் ஏதோ போன் பண்றான். இன்னும் ஏன் பணத்தை கொண்டு வரலன்னு கேட்பான். இப்ப என்னப்பா பதில் சொல்றது? என்னடி இவன் எல்லாரும் போன் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்காம இருக்கா? பணம் வருமா?
சரி ரேவதி, போன்ல பேச வேண்டாம், நேர்ல அங்கதான் வரோம், அங்க வந்து பேசிக்கிறோம்னு சொல்லு சொல்லு. ஹலோ சரண்யா, அது வந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டு தான் இருக்கோம். ஆட்டோ கிடைக்கல, சீக்கிரமா வந்துருவோம். ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்களா? பணம் கண்டிப்பா கிடைச்சிடும். இத பாரு, இந்த பணத்தை வச்சுதான் நாங்க எல்லாருமே பொழப்ப நடத்துறோம்னு முடிவு பண்ணிருக்கோம். உனக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பணத்தை கொண்டாந்து குடுக்கல, போலீஸ்ல சொல்லி உன்னை கம்பி என்ன வச்சிருவேன். டேய், எடுக்காத பணத்தை என்ன கொண்டு வான்னு சொன்னா நான் எங்க இருந்துடா கொண்டு வருவேன்? நான் பணத்தை எடுக்கலடா. டேய், சொல்றத கேளுடா. டேய் சுந்தர், போமா போங்கறல. இத பாரு, சாயந்தரத்துக்குள்ள பணம் கைக்கு வரணும், இல்ல அம்மானு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி புதைச்சிருவேன். அட பாவி, நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் என்னை யாருமே எதுவுமே கேட்கல, கண்டிஷன் பண்ணல. இப்ப நான் செய்யாத தப்புக்காக என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறியடா. நான் எடுக்காத பணத்தை நான் எங்க இருந்துடா கொண்டு வருவேன்? அதுவும் அவ்வளோ பணத்தை எப்படிடா சுந்தர்? நான் எடுக்கலடா அந்த பணத்தை, நான் எடுக்கலடா. ஐயோ தாயே மகமாயி.